ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல நாம சில பேங்கிங் ஸ்டாக்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸை 3 கேட்டகரியா பிரிச்சு அந்த கேட்டகரியில எந்த ஸ்டாக் வந்து ஒரு வேல்யூ கன்சிடரேஷனா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல பாத்துருவோம். டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. மாதிரிதாங்க பேங்க் நிஃப்டியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பீக்ல இருந்து கணிசமா கீழே வந்து உயர்ந்திருக்காங்க, அதாவது குறைந்திருக்காங்க. சோ இதற்கு காரணம் என்னன்னா வந்து இந்த லோன் ப்ரொவிஷனிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல, லோன் ரீகலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல, வெஹிக்கல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங் லோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி அந்த டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளும் நம்ம மார்க்கெட்ல வந்து இருக்கு. மைக்ரோ பினான்ஸ் செக்டார்லயே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து இருக்கு. கலெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிருக்கு. லோன் அட்வான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே கலெக்ஷன் எஃபிஷியன்சி குறைஞ்சிருக்கு. அதனால நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் சரி, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் சரி சில பேங்க்ஸுக்கு கணிசமாவே குறைஞ்சிருக்கு. லைக் HDFC பேங்க்லாம் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோல வந்து கொஞ்சம் லேக் இருக்கிறதுனாலே 3 வருஷம் ஆகும் இந்த லேக வந்து பண்றதுக்கு இருக்கிறதுனாலே வந்து இந்த ரீசன்ஸ்னால நம்ம மார்க்கெட் வந்து குறைஞ்சிருக்கு. சோ இப்ப நம்ம சில ஸ்டாக்ஸை வந்து பாத்துறோம். இந்த ஸ்டாக்ஸோட புக் வேல்யூ என்ன இருக்கு, கிராஸ் நெட் என்பிஏ எப்படி இருக்கு. சோ இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு 3 குரூப்பா பிரிச்சிருக்கேன். அதாவது புக் வேல்யூ கீழே ஒரு 3 ஸ்டாக், அதுக்கப்புறம் 1.5 புக் வேல்யூ கீழே இருக்கிற ஸ்டாக், அதுக்கப்புறம் 1.5 மேல புக் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸ் சொல்லி பிரிச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் புக் வேல்யூ கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா RBL பேங்க் லிமிடெட், சூரியோதயா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் லிமிடெட், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். சோ இந்த RBL பேங்க் லிமிட்டோட கரண்ட் புக் வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 245 ரூபாயில வந்து இருக்காங்க. சோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. சோ 157 ரூபாய் தான் இப்ப கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ 6 மந்த்ஸ்ல வந்து 35% கரெக்டா இருக்காங்க. ஏர் டு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 44% அளவு கரெக்டா இருக்காங்க. சோ மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் வந்து 50% கரெக்டா இருக்கிற ஸ்டாக்கா வந்து இருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்ல இருந்து வந்து ஒரு 50% கரெக்டா இருக்க ஸ்டாக்கா இருக்காங்க. சோ இந்த ஸ்டாக்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க அசெட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் இவங்க லோன் போர்ட்போலியோ இவங்களோட growth வந்து வெயிட் பண்ணுது. சோ இவங்க கிராஸ் என்பியும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகமாவே இருக்கு. சோ GNPA எடுத்து பார்க்கும்போது 2.88% அளவுக்கு வந்து இருக்குங்க. சோ இந்த லோன் போர்ட்போலியோ எப்படி வந்து அவங்க குறைக்கிறாங்களோ அப்பதான் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் மோட்சம் பெற்று கொஞ்சம் மேல மேல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்போதைக்கு அது இந்த கம்பெனிக்கு தெரியல. அடுத்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா சூரியோதயா ஸ்மால் பினான்ஸ் பேங்க். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல 9% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. 6 மாசத்துல 27% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏர் டு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 5% அளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்டாக்கும் 50% கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்காங்க. சோ 52 வீக் 217 ரூபாய் அளவுக்கு போயிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம முன்னாடி பேசிருக்கோம். ஒரு நல்ல கன்சிடரேஷன் இருக்கும்போது அதுல இருந்து இப்ப வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ல தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் டவுன் டைம்ல தான் இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் புக் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 180 ரூபாய் இருக்குங்க. சோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அட்லீஸ்ட் ஒரு 35 ரூபாய் அளவுக்கு வந்து இருக்கு. ஆனா இவங்க கிராஸ் நெட் என்பிஏ பாருங்க 3.03% வந்து இருக்கு. அதே மாதிரி ரீசன்ட் குவார்டர்லயே வந்து இவங்க ப்ராஃபிட்டபிள் வந்து அந்த அளவுக்கு இல்ல. பிளஸ் இவங்க அசெட் குவாலிட்டியும் டிட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ RBL பேங்க் இருக்கிற பிரச்சனை தான் இந்த சூரியோதயா ஸ்மால் பேங்க்கும் அசெட் குவாலிட்டி அண்ட் லோன் புக் வெயிட்டேஜ்னால இவங்க growth ரொம்ப அடிப்படுது. அதனால நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படுது. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் IPO பிரைஸ் 500 ரூபாய்க்கு வந்து இருந்தாலுமே எப்பவுமே மேக்ஸிமம் எடுத்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கீழே தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு வந்து இருக்காங்க. 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 514 ரூபாய் இருக்கு. ஒரு சில சமயம் வந்து 600 ரூபாய் லெவலுக்கு வந்து போயிருக்காங்க. சோ மேக்ஸிமம் இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8.7% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கு. IPO வந்து ஹோல்ட் பண்ணிருந்தீங்களா கூட நான் எப்பவுமே 400 ரூபாய் கீழே இந்த ஸ்டாக் போகும்போது தான் இந்த பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். சோ பீக் கூட பாருங்க 593 ரூபாய் அளவுக்கு போயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் புக் வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய் அளவுக்கு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் IPO பிரைஸ் கிட்ட இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4.25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பியும் 1.70% 1.37% வந்து குறைஞ்சிருக்கு. சோ அசெட் குவாலிட்டி வைஸ்ல இந்த 3 பேங்கை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஒரு நல்ல பேங்கா வந்திருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் சரி, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸ் நல்லபடியா இருக்காங்க. ப்ரொமோட்டர் இஷ்யூ ரிசால்வ் ஆனா மட்டுமே, அதே மாதிரி நியூவா வந்த இந்த MDNCயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து இருக்க போகுது. சோ இப்ப புக் வேல்யூ கீழே 3 ஸ்டாக் சொல்லியிருந்தோம். RBL, சௌரியோதயா ஸ்மால் பினான்ஸ் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இதுல பெட்டர்
பெட்டர் கன்சிடரேஷனா நான் எதிர்பார்க்கறேன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பாக்குறேன். ஸோ புக் வேல்யூ கீழே இருக்கு, அசெட் குவாலிட்டி நல்லபடியா இருக்கிறதுனாலையும் லோன் ப்ரொவிஷனிங் ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கிறதுனாலையும் ஆர்பிஎல்லையும் சூரியோதயா பேங்க் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குங்க. பட் அசெட் குவாலிட்டி லோன் ப்ரொவிஷனிங் வந்து கொஞ்சம் ஹையர் ரிஸ்கி சைட்ல இருக்கிறதுனால இந்த கருத்தை நான் இங்க தெரிவிக்க விரும்புறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 ஸ்டாக்கை வந்து பார்க்க போறோம். இந்த 3 ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 1.5 டைம்ஸ் புக் வேல்யூ கீழே ட்ரேட் ஆகிற 3 ஸ்டாக், அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். புக் வேல்யூ பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்து பார்க்கும்போது புக் வேல்யூ வந்து 807 ரூபாய் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1.2 டைம்ஸ் புக்ல இருக்காங்க. இவங்களோட மைக்ரோ பினான்ஸ் போர்ட்போலியோல தான் இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. கடந்த ஒரு மாசத்துல பாருங்க 1% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், 6 மாசத்துல 33% அளவுக்கு வந்து ஸ்டாக் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ 20% மேல போனாலே பியர் கேட்டகரியில இருக்கிற ஸ்டாக்னு வாங்கி இது 33% இருக்குன்னா இப்ப ஸ்டாக் வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 1020 ரூபாய், ஒரு 1080 ரூபாய் வந்து நல்ல ரெசிஸ்டன்டா இந்த ஸ்டாக்கு வந்து இருக்குங்க. அதை பிரேக் பண்ணா மட்டும்தான் 1100 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் போறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. சோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் இந்த 9% மைக்ரோ பினான்ஸ் லோன் போர்ட்போலியோ இருக்கிறதுனால அடி வாங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அது எப்போ ரிவைவல் ஆகும் நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு 1.2 டைம்ஸ் புக் வேல்யூல கிடைக்கிறாங்க. ஒரு நல்ல கன்சிடரேஷனா நான் பாக்குறேன். அசெட் குவாலிட்டி எடுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனியோட அசெட் குவாலிட்டி ஓரளவுக்கு 2.11% அளவுக்கு வந்து இருக்குங்க. ஓரளவுக்கு மேனேஜபிள் அசெட்டா தான் வந்து வச்சிருக்காங்க. பட் ப்ரொமோட்டர்ஸ் பெடிகிரியும் இந்த கம்பெனிக்கு நிறைய இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட். ஐடிஎஃப்சி மர்ஜர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து இந்த ஸ்டாக்கை பத்தி வந்து பேசியிருப்போம். இந்த ஸ்டாக்கும் கடந்த 6 மாசத்துல 20% கரெக்ட் ஆகிருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பியர் கேட்டகரியில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த காரணம் என்னன்னா வந்து மறுபடியும் அதே மைக்ரோ பினான்ஸ் போர்ட்போலியோ தான். பட் மைக்ரோ பினான்ஸ் போர்ட்போலியோ இந்த கம்பெனி குறைச்சிருக்காங்க. அதாவது 6.3% ஜூன் 2024 வந்து 5.6% செப்டம்பர் 2024 வந்து குறைச்சிருக்காங்க. இவங்களோட புக் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45.6 இருக்கு. கிராஸ் என்பி 1.88% அளவுக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.3 டைம்ஸ் புக் வேல்யூல ட்ரேட் ஆகிற கம்பெனியாகவும் வந்து இருக்காங்க. பட் லாங் டேர்ம் ஹாரிசான் வந்து இந்த கம்பெனி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. அவங்க எம்பிஎன்சியோ வைத்தியநாதன் மேல வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறதுனால. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஸோ ஒவ்வொரு துறையும் 100 ரூபாய் கீழே போகும்போது இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து பேசியிருக்கோம். 100 ரூபாய்க்கு மேல போகும்போது வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்திருப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டு டேட்ல வந்து ஒரு 15% அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல இவங்க இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரியே 30% அளவுக்கு வந்து கீழே விழுந்திருக்காங்க. 52 வீக் ஐ வந்து பாருங்க 115. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 ரூபாய் கரெக்டா இருக்க ஸ்டாக்கா இருக்காங்க. சோ இவங்களோட புக் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 52.6, ஆல்மோஸ்ட் ஒரு 1.445 டைம்ஸ் புக் வேல்யூ இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நல்லபடியா 7.69% இருக்கு. இவங்களோட மைக்ரோ பினான்ஸ் போர்ட்போலியோ இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா மைக்ரோ பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து 16% அளவுக்கு வந்து இருக்கு. பிளஸ் இவங்களோட கலெக்ஷன் எஃபிஷியன்சி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ப்ரொவிஷன்ஸும் இந்த கம்பெனி எடுத்து வச்சிட்டாங்க மைக்ரோ பினான்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சொல்லிட்டு. பட் கிரெடிட் காஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த கம்பெனி கொஞ்சம் பிரஷர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஓவராலா இந்த 3 கேட்டகரியில, அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் புக் வேல்யூ கீழே 1.5 டைம்ஸ் புக் வேல்யூ கீழே இருக்காங்க. சோ இதுல நம்ம கன்சிடரேஷன் பண்ணதுன்னா மைக்ரோ பினான்ஸ் போர்ட்போலியோ வந்து எவ்வளவு கன்சிடரேஷனா இருக்கு, பிளஸ் இவங்களோட அசெட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுதும் இண்டஸ்இண்ட் பேங்க்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர்ல இருக்காங்க. சோ இந்த 2 பேங்க் வந்து ஒரு நல்ல கன்சிடரேஷனா வந்திருக்கும். ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நல்ல கன்சிடரேஷன் தான். ஆனா 16% மைக்ரோ பினான்ஸ் பொறுத்தவரை எப்படி கொண்டு போறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். சோ இந்த 3 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 3மே ஒரு நல்ல கன்சிடரேஷனா தான் நான் பாக்குறேன். பட் அட்லீஸ்ட் இந்த மைக்ரோ பினான்ஸ் வந்து இந்த 3மே கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனாலயும் லைக் 9%, 10%, 16% இருக்கனாலையும் கொஞ்சம் ஸ்டாக் ரிவைவல் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்லாம் வந்துச்சுன்னா ரிவைவல் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 6 to 2 years ஆகும், 6 months to 2 years ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். சோ அதனால பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. இப்போதைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபர்ஸ்ட், ஐடிஎஃப்சி செகண்ட் அண்ட் ஈக்விட்டாஸ் ஸ்மால் பேங்க் தேர்ட் பேங்கிங்ல கொடுத்திருக்கேன். அடுத்த 2 ஸ்டாக் ரொம்ப நாளா பேசாத ஸ்டாக், பட் இந்த சேனல்ல நம்ம நிறைய படி பேசியிருக்கோம். இந்த 2 ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் அண்ட் கரூர் வைஸ்யா பேங்க். இந்த கம்பெனியை எந்த கேட்டகரியில பிரிச்சிருக்கேன்னா 1.5 டைம்ஸ் புக்ல வந்து பிரிச்சிருக்கேன். சோ இந்த ஃபெடரல் பேங்க்கும் நியூ எம்டி அண்ட் சிஇஓல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கரண்ட் புக் வேல்யூ 124 ரூபாய், கிராஸ் என்பிஏ 2.09% அளவுக்கு இருக்குங்க. கரூர் வைஸ்யா பேங்கோட கரண்ட் புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 125 ரூபாய். சோ இவங்களோட கிராஸ் என்பிஏ வந்து பாத்தீங்கன்னா 1.10% அளவுக்கு இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.12%. இதே ஃபெடரல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 3.12% அளவுக்கு இருக்கு. இந்த 1.5 டைம்ஸ் புக் வேல்யூல இருக்கிற ஸ்டாக்ல எது 2 பெட்டர் அப்படி பாத்தீங்கன்னா புக் வேல்யூவோட கொஞ்சம் அதிகமா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தர ஃபெடரல் பேங்க் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூ கன்சிடரேஷனா வந்து நான் பாக்குறேன். ஏன்னா
இவங்க கரூர் வைசியா பேங்க் வந்து 125 ரூபா தான் புக் வேலை, ஆனா ஆல்மோஸ்ட் 225 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு வந்து இருக்காங்க. சோ இதுல பெட்டர் வந்து ஃபெடரல் பேங்க். பட் இந்த ரெண்டு பேங்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரியில தமிழ்நாடு பெர்கன் பேங்க்கும், அடுத்த 3 கேட்டகரியில இண்டஸ்இண்ட், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையும், லாஸ்ட் கேட்டகரி வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஹோல்ல வைக்கிறது ரைட்டு. ஸோ ஹோல்ல எந்தெந்த ஸ்டாக்லாம் இப்போதைக்கு இருக்குன்னா ஆர்பிஎல், சூரியோதயா பேங்க் வந்து எப்படி அவங்க ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு முடிவு இருக்கிறது. ஈக்விட்டா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் அவங்களோட மைக்ரோ பினான்ஸ் போட்ட எப்படி ஹோல்ட் பண்றான்னு பார்த்து முடிக்கிறது. ஃபெடரல் பேங்க்கும் கேவிபியும் வந்து மத்ததை கம்பேர் பண்ண சொல்ல பெட்டரா இருந்தாலுமே பட் புக் வேல்யூ கொஞ்சம் ஹையரா இருக்கனால பொறுத்திருந்து பார்க்கறது நல்லபடியா வந்து இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிற எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.